தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சராக துடிக்கும் திமுக எம்எல்ஏ புதிய முடிவு எடுத்தார். அமைச்சராக துடிக்கும் திமுக எம்எல்ஏ புதிய முடிவு எடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 திமுக சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தது. தமிழக வெற்றிக் கழகம் மைனாரிட்டி அரசு அமைத்தது. சட்டசபையில் குதிரை பேரம் நடத்தி 144 உறுப்பினர்களுடைய ஆதரவை நிரூபித்தது. தற்பொழுது திமுக கூட்டணி கட்சிகளான தனி சின்னத்தில் போட்டியிட்ட, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் தனி சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள், அவர்கள் திமுகவாக இல்லாவிட்டாலும் மாற்றுக் கட்சியினர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் சட்டசபையை பொறுத்தவரை அவர்கள் திமுக எம்எல்ஏவாகத்தான் கருதப்படுவார்கள். திமுக முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும், திமுக கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும், திமுக என்ன முடிவு எடுக்கிறதோ அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். மீறினால் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி தகுதி இழப்பு செய்யப்படும், பதவியை இழக்க வேண்டியது வரும். மனிதநேய மக்கள் கட்சி, இதன் தலைவர் ஜவஹர்லா, இவர் இஸ்லாமிய மக்களை காண்பித்து பணம் சம்பாதிப்பவர். மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். தற்பொழுது அரசியலுக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாகியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. மணப்பாறை தொகுதியில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தோல்வியடைந்தார். ஜவஹர்லா நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக எம்எல்ஏவாகவே தான் அவர் கருதப்படுகிறார். தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டது. 2 பேர் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கட்சியை சார்ந்த ஷாஜகான் அமைச்சராகிவிட்டார். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் திமுக எம்எல்ஏவாகத்தான் கருதப்படுகிறார். அவரால் திமுகவை விட்டு வெளியே வர முடியாது, திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாது, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தர முடியாது. தனி சின்னத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பார். தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டசபையில் வாக்களித்திருப்பார். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் அமைச்சராகி இருக்க முடியும். இது அவருக்கு மிகுந்த மனவேதனையை தந்துள்ளது. தான் வெற்றி பெற்றும் அமைச்சராக முடியவில்லையே என்ற வேதனையில் அவர் புலங்குகிறார். மனவேதனையில் ஜவஹர்லா உள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை போன்று தனி சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் இவர் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பார், அமைச்சராகியிருப்பார். அமைச்சராவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்திருக்கலாம். அந்த வாய்ப்பு இப்போ அவர் கிடைக்கல. ஆகையால் இந்த முறை புது முடிவு எடுத்துள்ளார். இனிமேல் வருங்காலத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டால், எந்த கட்சி கூட்டணியில் போட்டியிட்டாலும் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளார். இதுவரை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா இனிமேல் வருங்காலங்களில் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளார். தனி சின்னத்தில் போட்டியிட்டால் தான் இஷ்டப்படி முடிவெடுக்கலாம். கூட்டணியிலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சி ஆட்சி அமைத்தால், தொங்கு சட்டசபை அமைந்தால் ஆதரவு தெரிவித்து அமைச்சராகலாம், கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம். ஆக இனிமேல் வருங்காலங்களில் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என அதிரடி முடிவு அறிவித்துள்ளார் ஜவஹர்லா.